ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மே 10ஆம் தேதி அக்ஷய திருதியானது வருதுங்க. இந்த அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆன மங்களகரமான ஒரு நாள்ல வரதுனால இந்த நாள் சிறப்புமிக்க ஒரு நாள்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு உங்க வீட்டு மூலை முடுக்குகளில் ஒளிந்திருக்கும் இதை மட்டும் எப்பாடு பட்டாது ஒரு முறை பார்த்தாலே போதுங்க, 7 ஜென்மத்துக்கும் இருக்கக்கூடிய பாவத்தை நீங்க தீர்த்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பா அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த விஷயத்த ஒரு முறை நீங்க பார்த்தாலே போதுங்க. அதாவது இது என்ன மாதிரி விஷயம், என்ன பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டில் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் உலாவிக் கொண்டிருக்கும் இந்த ஜீவராசியை சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஜீவராசி அக்ஷய திருதி அன்னைக்கு உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீவராசியானது அக்ஷய திருதி அன்னைக்கு ஒளிந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஜீவராசியை அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் கண்டிப்பாக நீங்கிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவராசியை அக்ஷய திருதி அன்னைக்கு காலையில இருந்து தரிசனம் செய்திருக்கவே முடியாதுங்க. அதாவது நம்மளுடைய வீட்டில் மூளை முடுக்குகளில் ஒளிந்து கொண்டு சத்தம் எழுப்போம் அப்படின்னு இந்த ஜீவராசியை சொல்லலாங்க. வேற எந்த ஜீவராசியும் இல்லைங்க. அதாவது பள்ளி தான் நம்ம சொல்லக்கூடிய ஜீவராசி அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த பள்ளியானது அக்ஷய திருதி அன்னைக்கு யார் கண்ணுக்கு தென்படாம ஒளிந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பள்ளி ஜீவராசியை அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் போக்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கும் அக்ஷய திருதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கலாங்க. உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவலா கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. சித்திரை மாத வளர்பிறை திதியை தான் அக்ஷய திருதியாக எல்லாருமே கொண்டாடப்படுகின்றோம். இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள் பார்த்தீங்கன்னா யார் கண்ணுக்கும் படாமல் ஒளிந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று வாஸ்து பகவான் கட்டளையிட்டு உள்ளதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்து பகவானின் கட்டளைக்கு இணங்க எல்லா பள்ளிகளும் இன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்தில் போய் ஒளிந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அக்ஷய திருதிய நாளில் வாஸ்து பகவான் சொன்னபடியே இந்த பள்ளிகள் யார் கண்ணுக்கும் தென்படாம இருக்குமா. அதே போல பார்த்தீங்கன்னா இதனால தான் வீட்டில் உள்ளவர்களால் இந்த பள்ளியை அக்ஷய திருதி அன்னைக்கு யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவை எல்லாவற்றையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களில் அந்த பள்ளி நீங்கள் பார்த்து விட்டால் நிச்சயமாக உங்களது 7 ஜென்மத்து பாவமும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல உங்களை பிடித்த பீடையும் தரித்திரமும் விலகும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. பள்ளியை உங்களுடைய கண்களுக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த வாஸ்து பகவானை மனதார வேண்டி கொள்ளுங்க. இந்த பள்ளியை அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க பார்த்தா 7 ஜென்ம பாவங்களும் போக்கிடுமாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பள்ளியை அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்துடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவான மனதார வேண்டி நீங்க பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் பீடை எல்லாமே நீங்கிடுங்க. நீங்க செய்த பாவத்திற்கான தண்டனை குறையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அக்ஷய திருதி அன்னைக்கு செய்து பாருங்க. அதே போல இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு அக்ஷய திருதிய தினம் பள்ளியை தரிசனம் செய்து பாருங்க. அந்த பள்ளியை கண்டவுடன் பார்த்தீங்கன்னா தலை வணங்கி ஒரு நமஸ்காரம் செய்து கொள்ளணுங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா ஜென்மத்து பாவங்களும் தோஷங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க. அதே போல உங்களை பிடித்த பீடை விலகணும்னு நினைச்சாலும் இந்த விஷயத்த நீங்க செய்யலாங்க. ஒரு அற்புதமான சுலபமான இந்த ஒரு விஷயத்த அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா இது ஒரு பெரிய பாக்கியமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அனைவருடன் வீட்டிலும் கஷ்டங்கள் நீங்கி தன தானியத்திற்கு பஞ்சம் வராமல் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த பள்ளியை நீங்க பார்த்துடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா பள்ளி நிறையவே இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டு இருக்கோங்க. அதே போல பள்ளிக்கு சில பேர் பயப்படுறவங்களும் இன்றைய நாள் வர நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு பயப்படாம அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா போதுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பள்ளி அப்படின்னு சொன்னாலே பயப்படுறவங்க இருக்கிற இந்த காலகட்டத்தில் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பள்ளினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலையெழுத்தே மாறப்போகுது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அக்ஷய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய பேர் நம்ம வீட்டில் பள்ளியை பார்ப்போங்க. ஆனால் இந்த அக்ஷய திருதி நாளில் நம்ம என்னதான் தேடினாலும் பள்ளி நம்ம கண்ணுக்கு தென்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீங்கள் பள்ளியை இந்த அக்ஷய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்தால் இந்த அக்ஷய திருதி நாளில் கண்டிப்பாக பள்ளியை நீங்கள் பார்த்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் செய்யணுங்க. நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மகாலட்சுமியையும் வாஸ்து பகவானையும் வேண்டிக் கொண்டு இந்த பள்ளியை நீங்கள் பார்க்கலாங்க. அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி தேவியும் வாஸ்து பகவானையும் மனதார வேண்டி வழிபடுங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த மகாலட்சுமி தேவியும் வாஸ்து பகவானையும் நீங்கள் மனதார வேண்டி வழிபடும் போது அவங்களுடைய ஆசையும் அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்குங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை அக்ஷய திருதி அன்னைக்கு செய்து பாருங்க. இது பரிகாரனே சொல்ல முடியாதுங்க, இது நீங்கள் பார்த்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலையெழுத்தே மாற்றிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்து மாறன்னு சொல்லும்போது எவ்வளவு எளிமையான விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் ரொம்பவும் கஷ்டமான விஷயமே இல்லைங்க, ஒரு எளிமையான சுலபமான விஷயம்னே சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக வாஸ்து பகவானை மனதார நினைத்து பள்ளியை அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்துடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அக்ஷய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்தால் என்ன மாதிரி பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 7 ஜென்மத்து பாவத்தையும் நீக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்த அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யறதுனால என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய நியூஸ் அப்டேட்களை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.